இட்டாலியில வெக்கேஷன் போகும்போது லண்டன்ல செட்டில் ஆன அமெரிக்கன் கப்பிள் லூயிஸ் அண்ட் பென் டால்டன் அப்புறம் அவங்க பொண்ணு ஆக்னஸ் ஒரு பிரிட்டிஷ் கப்பிளை மீட் பண்றாங்க. அவங்க பேரு பேடி அண்ட் சியரா. அவங்க கூட ஆண்ட்னு ஒரு பையன் இருக்கான். அவனால பேச முடியாது. எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. லண்டன் திரும்பின அப்புறம் லூயிஸ்க்கும் பென்னுக்கும் நடுவுல சின்ன சின்ன ஃபைட்ஸ் வருது. பென்னுக்கு வேலை இல்ல. லூயிஸ் வேற ஒருத்தர் கூட செக்ஸ்டிங் பண்ணிட்டு இருந்தா. இந்த கேப்ல பேடி அண்ட் சியரா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அவங்க டெவான்ல இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கு இன்வைட் பண்றாங்க. சரி, ஒரு சேஞ்சுக்கு போலாம். ஆக்னஸோட ஆங்ஸைட்டிக்கும் இது நல்லதா இருக்கும்னு நினைச்சு எல்லாரும் போறாங்க. ஆக்னஸ் எப்பவும் ஹாப்பின்னு ஒரு ஸ்டஃப்டு ரேபிட் பொம்மையை வச்சிருப்பா. ஃபார்ம் ஹவுஸ் போனதும் ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா போக போக பேடி அண்ட் சியராவோட பிஹேவியர் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்துச்சு. அவங்க ஆண்ட்டை நடத்துற விதம் லூயிஸ்க்கு பிடிக்கல. ஆண்ட்டுக்கு நாக்கு சின்னதா இருக்கிறதால அவனால பேச முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு நாள் நைட்டு டின்னருக்கு போகும்போது ஒரு பேபி சிட்டர் கிட்ட பசங்களை விட்டுட்டு போறாங்க. அங்க ஆண்ட் ஆக்னஸ்க்கு பல வாட்சஸ கட்டுறான். ஆனா அவகிட்ட எதையோ சொல்ல ட்ரை பண்றான். அவளுக்கு புரியல. டின்னர்ல பேடி ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றான். திரும்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆக்னஸ் பேடியும் சியராவும் படுத்திருக்கிற பெட்லயே தூங்கிட்டு இருக்கா. லூயிஸ் பயந்து எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறா. ஆனா ஆக்னஸ் அவளோட பொம்மைய ஹாப்பிய விட்டுட்டு வந்ததால திரும்ப போக வேண்டியதா ஆயிடுச்சு. திரும்ப போனப்ப பேடி அப்பாலஜைஸ் பண்றான். ஆனா அவங்க பிஹேவியர் திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல ஆண்ட் ஆக்னஸ ஒரு லாக்டு ஷெட்டுக்கு கூட்டிட்டு போய் பல ஃபேமிலிஸோட லக்கேஜும் ஃபோட்டோஸையும் காட்டுறான். பேடியும் சியராவும் சீரியல் கில்லர்ஸ்னு ஆக்னஸ்க்கு புரியுது. அவங்க ஃபேமிலிஸை கொன்னு சொத்தை எல்லாம் எடுத்துட்டு பசங்களை மட்டும் டங்க கட் பண்ணி வச்சுக்குவாங்க, நெக்ஸ்ட் விக்டிமை ட்ராப் பண்ண ஹெல்ப்புக்கு. ஆண்ட்டுக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஆக்னஸ் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட பீரியட் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லி அவங்கள தனியா கூட்டிட்டு போய் மேட்டரை சொல்றா. அவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா பேடி காரை சாபட்டாஜ் பண்ணி ஆக்னஸ் பொம்மைய ஒழிச்சு வச்சிடுறான். பேடி ஆண்ட்டை தண்ணியில தள்ளி விடுறான். பென் அவனை சேவ் பண்ண போறான். அப்புறம் கண்ணை காட்டி மிரட்டி அவங்க காசை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. லூயிஸ் திரும்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி தப்பிக்க பாக்குறாங்க. ஃபைட்ல லூயிஸ் ஒரு ஆளை கொன்னுடுறான். சியரா மேல இருந்து விழுந்து செத்துடுறா. கடைசியா பேடி ஆக்னஸ கன்ல மிரட்டுறான். ஆனா ஆக்னஸ் அவகிட்ட இருந்த கெட்டமின் சிரிஞ்ச பேடிக்கு குத்திடுறா. பேடி மயங்கி விழுற கேப்ல ஆண்ட் ஒரு செங்கரை எடுத்து பேடிய அடிச்சு கொன்னுடுறான். ஃபைனலி எல்லாரும் ட்ராமடைஸ்டா அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஆக்னஸ் அவளோட ஸ்டஃப்டு பன்னிய ஆண்ட்டுக்கு கொடுக்கறா. ஆண்ட் ஃபீல் பண்ணி அழுகிறான்.